ஏன்னா உங்களுடைய மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம். அதனால இப்ப குடும்பங்களில் நினைத்ததை சாதித்து சாதிப்பது வெற்றி பெறுகிறவர் ஆண்களே என்ற அணி தொடங்குகிறது. திருமதி வந்தனா, வைஷ்ணவி வந்தனா வீரணி அவங்க இப்போ வீட்டில் என்னென்ன சாதிச்சு இருக்காங்கன்ற விவரத்தை வீட்டுக்காரர் இருக்காரா பாவம் வாசல் அப்புறம் என்ன செய்வாரு பாவம். சரி வாங்க. அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே என்று எனது உயிருக்கு ஊக்கமளிக்கும் தமிழ் அன்னைக்கும் நடுநிலை தவறாமல் இதெல்லாம் என் டைம்ல கழிச்சுக்கிட்டேன். அதெல்லாம் நியாயம் தானே. ஃபீட்பேக் தள்ளி வைங்க, பக்கத்தில் வச்சு ஃபீட்பேக் வரும். அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே என்று எனது உயிருக்கு ஊக்கமளிக்கும் தமிழ் அன்னைக்கும் நடுநிலை தவறாமல் இருபக்க வாதங்களையும் கேட்டு குடும்ப வாழ்க்கையில் நினைத்ததை சாதிப்பது ஆண்கள் தான் என்று சரியான முடிவு கூறவிருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் 20 வருடங்களுக்கு பின்னால் 20 வருடங்களுக்கு பின்னால் எனக்கு பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த கொலம்பஸ் தமிழ் சங்கத்திற்கும் ஆவலோடு திரண்டிருக்கும் அவையினர் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கங்கள். குடும்ப வாழ்க்கை துவங்குவது திருமணத்தில். காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்தே என்று ஒரு பெண் தன் வாழ்க்கையை எதிர்நோக்கி திருமண பந்தத்தில் முதலில் வருகிறார். அப்படி காத்திருக்கும் ஒரு மணப்பெண்ணிடம் ஒரு தோழி கேட்கிறார், ரிசப்ஷனுக்கு என்ன கலர்ல புடவை வாங்கினேன்? அவருக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்குமா, அதனால ப்ளூ கலர்ல வாங்கியிருக்கேன். முதல் விக்கெட்காரு. யாரு சமையல்? அத்தை சொன்னாங்க, அவங்க வீட்டுல எல்லா கல்யாணத்துக்கும் நலபாகம் நடராஜன் தானா, அவர் என்னைக்கு ஃப்ரீயா இருக்காரோ அன்னைக்கு கல்யாணத்தை நாங்க வச்சிருக்கோம். 2வது விக்கெட் ஐயா. அவரையும் கேட்டீங்களா? அந்த பொண்ணை மட்டும் கேட்டுட்டீங்களே. சரி 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 வருவோம், அவருக்கு வருவோம் ஐயா. அவரை கேட்டுதானே அந்த பெண் சொல்றான். சரி சரி. அப்புறம் தேனிலவுக்கு எங்க போறீங்க தோழி கேட்கிறான். எனக்கு சுவிட்சர்லாந்து போகணும்னு தான் ஆசை, ஆனா அவர் ஏற்கனவே ஆபீஸ் மூலமா போயிட்டு வந்துட்டாரா. மலேசியா போலான்னு சொன்னாரு, எங்க அப்பா டிக்கெட் வாங்கியிருக்காங்க. 3வது விக்கெட்டும் காலி. இப்படி ஒரு விக்கெட்டா காலி ஆகி டக் அவுட்டுக்கு பெவிலியனுக்கு தலை தொங்கி போறதுதாயா பெண்களோட நிலைமை. ஆண்கள் அவங்க கூட சாதிக்கிறாங்க. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞான செருக்கு எல்லாம் செருக்கிடுதையா. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அவர் தங்க மதலைகள் ஈன்றமுது ஊட்டி இருந்ததும் இன்னாடே என்றார் பாரு. இப்படி தந்தையும் தாயும் ஆக உருவானது ஒரு இன்னுயிர். ஆனால் அது ஆண் குடும்ப வாரிசு இல்லையா? ஆண் குடும்பத்துக்கு தானே வாரிசு. நீங்க தமிழ் கூறும் நல்லுலகில் சக்கரவர்த்தி போல் இருப்பவர். பல மன்றங்களை கண்டவர்கள். வீட்டுக்கு போய் கேட்டா தானுங்க தெரியும். ஒரு பிச்சைக்காரனுங்க. உங்களிடம் நான் பாரதி அப்படி என்றால் உங்களுக்கு யார் யார் ஞாபகம் வரும்? பாரதியார், தேசபக்தி கவிஞர், பெண்கள் எழுச்சி கவிதை பாடியவர், தமிழ் புலவர் எல்லாம் ஞாபகம் வரும். ராஜான்னு கேட்டா யார் ஞாபகம் வரும்? பட்டிமன்ற ராஜா. அப்ப நான் பாரதி சொன்னா அவங்களுக்கே பாரதி பாஸ்கர் ஞாபகம் இல்லை. முதல்ல அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க வீட்டுல சண்டை வரும்.
ஒரு குத்து இருக்குவாங்க. ராஜாங்கிறது அடிப்படை நிறைய பேருக்கு பேர் இருக்கும். ஆனா உங்களுக்கு உடனே எல்லாத்துக்கும் அவருக்கு பட்டிமன்ற ராஜா தான். ஆனா பாரதி பாஸ்கர்ல அந்த கணவருடைய பேரை அடைமொழியா போட்டாதான் ஞாபகம் வரும். இது பெண்ணியம் பேசும் வெட்டி பேச்சு இல்ல ஐயா. இது ஒரு நடைமுறையில நடக்கிறது. அங்க கூட அந்த ஆண் நினைக்கிறது தான் அந்த குடும்பத்துல ஒரு சாதனையா இருக்கு. ஆண்களுடைய பெயர் சார்ந்துதான் பெண்களுடைய பெயர் இருக்கிறது. இதுல இது பெரிய விஷயம். இது விட்டுருங்க. இது காலங்காலமா நடக்கிற. இதை பத்தி ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். பெண்ணுக்கு பின்னால் ஆண்களுடைய பேர் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பட்டிமன்றம் நடத்தலாம். உப்பு பெறாத சமையல் விஷயங்க. இந்த காலத்துல எல்லாருடைய குடும்பங்களிலும் ஆணும் பெண்ணும் வேலைக்கு செல்பவர்கள். அந்த அம்மா பொதுவா பாத்தீங்கன்னா சமையல் பொறுப்பு மனைவியிடம் தான், பெண்களிடம் தான் இருக்கிறது. பொதுவாக அப்படின்னு ஒரு பேச்சு. அந்த அம்மா ஆபீஸ் போயிட்டு ஆய்ந்து ஓய்ந்து ஒரு இட்லி பண்ணலாம், அதுக்கு மிளகா பொடி தொட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆண்கள் அவங்க வேற ஏதோ சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதுக்கு கையில எடுக்கிற ஆயுதம் அம்மா. எனக்கு இன்னைக்கு இட்லிக்கு வடக்கறி சாப்பிடணும் போல இருக்கு, எங்க அம்மா செய்யற மாதிரி வடக்கறி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எப்படி இவங்களுக்கு இட்லிக்கு அன்னைக்கு வடக்கறி சாப்பிட சின்ன விஷயம், அதை கூட சாதிச்சிடுவாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு உள்ள இருக்கிற அப்படி சிறுத்தை பொங்கி எழும். அடடா அப்படின்னு இன்டர்நெட்ல போய் ரெசிபி தேடுவாங்க. அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணுவாங்க. மிஞ்சி போனா எதிரடியில இருக்கிற மாமியாருக்கு கூட போன் பண்ணி ரெசிபி வாங்கி பண்ணிடுவாங்க. அப்படி செஞ்சு பாவானிக்கு அவங்களுக்கு அவங்க ஓய்வெடுக்கணும்னு நினைச்சது போச்சு. அவரால நினைச்ச வடக்கறி அவருக்கு கிடைச்சது. வடை போல வடக்கறி கிடைச்சது. சரி, இப்படி சமையல் விஷயம் அன்றாட விஷயம்னு வச்சுக்கோங்க. குழந்தைகளோட கல்வி விஷயம் ஐயா. என்னுடைய தாய் தமிழ் ஆசிரியர். நான் தமிழ் கற்க வேண்டும், பள்ளியில் சேரும் பொழுது தமிழ் கற்று தமிழை அறிந்து தமிழை ருசித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு. எனது தந்தை வடநாட்டில் பிறந்தவர். தமிழ் பூர்வீகம், வடநாட்டில் பிறந்ததால் வடமொழியிலேயே சிந்திக்க கற்றவர். அவர் தமிழ் பேசுறதே காமெடி சேனல் எங்களுக்கெல்லாம். டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிக்கிறாராம். எல்லாரும் ஒரு கோடையில யோசிச்சா நான் ஒரு கோடையில யோசிப்பேன் அப்படிப்பார். அதுக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க, இவர் எல்லாம் கோடையா தான் யோசிப்பார். அப்படி தமிழை சரியா பேச தெரியாத எனது தந்தை முதலில் என்னை சேர்த்தது வடமொழி. எனது தாய் சிந்தித்த தமிழ் மொழி வழி கல்வி என்னால் கற்க முடியவில்லை. முதலில் கற்றது வடமொழி. இப்படி சின்ன சமையல் விஷயமாட்டும் பிள்ளைகளோட படிப்பு விஷயமாட்டும் அந்த குடும்பத்தில் ஆண்கள் நினைப்பதுதான் சாதனையாகிறது. அவர்கள் நினைத்ததை தான் சாதிக்கிறார்கள். ஐயா, கிமு கிபி கேள்விப்பட்டிருப்பீங்க. காமு காப்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி அதேதான். அதே என் வாழ்க்கையில நான் நினைச்சுக்கவே. பெண்கள்ல காமு காலத்துல யோசிச்சு பாருங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்டாராவோ பிலிம் ஸ்டாராவோ இருப்பாங்க. ஆனா காஃபில காஃபி போட்டு போட்டு வெளியே அந்த இடுப்பு அடுப்பு மாதிரி மாறி அவங்க ஒரே ஸ்போர்ட்ஸ் இந்த பிள்ளைகள் பின்னாடி ஓடுறதுதான். அதே ஆண்கள் காப்பியில யோசிச்சு பாருங்க. சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும், அவருக்கு என்னை விட ஒரு வயது மூத்தவர், அவரே எடுத்துக்கோங்க. இல்ல சூப்பர் ஸ்டார் ஆகட்டும், சுப்ரீம் ஸ்டார் ஆகட்டும், அல்டிமேட் ஸ்டார் ஆகட்டும், லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஆகட்டும், ஆண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் நினைத்ததை தான் சாதிக்கிறார்கள். இப்படி நடைமுறை விஷயம் வச்சுக்கோங்கயா. சினிமா கவிஞரின் ஒரு கற்பனையில் கூட பெண்கள் சாதிப்பது என்பது நடக்காத ஒன்று. சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்ன என்கிறாள் அந்த பெண். சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லை, எங்க சாதிக்கிறது சொல்லுங்க. ஆனா ஆண் என்ன பாடுற? பொண்ணு மட்டும் தானே பாடுற. அப்படி அந்த பாட்டுல பெண் பாடுறாயா? ஆண்கள் என்ன பாடுறாங்க? சினிமா கவிஞர் கற்பனையில கூட நினைத்ததை நடத்தியே முடிப்பவர். நான் ஒரு தரம் இல்ல, நான் 2வது தரம், நான் 3 தரம். குழந்தையா இருக்கும் பொழுதே நம்ம என்ன சொல்லி வளர்க்கிறாங்க? தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்கிறார். தாயை வஞ்ச புகழ்ச்சி செய்து ஒரு தெய்வத்திற்கு சமமாக்கி அப்படி ஒதுக்கி வச்சிடறாங்க. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லையா? மூச், the boss is always right. அவர் சொல்றதுதான் நடக்கும் வீட்டுல. அது எப்போ குழந்தையா இருக்கிறதுல அரியா பருவத்திலிருந்து சொல்லி வளர்க்கப்படுகிறோம் ஐயா. இப்பொழுது என்னுடைய எதிரணி நண்பர்கள் வருவார்கள்.
மிகவும் திறமைசாலிகள், பழுத்த பேச்சாளர்கள், பல சபை கண்டவர்கள். உங்களிடம் நைச்சியமாக பேசி மூளை செலவை செய்ய பார்ப்பார்கள். இருந்தால் தானே ஆனாலும் நான் படிவா கேட்டுக்கிறேன் ஐயா. நீங்க குடும்ப வாழ்க்கையில் நினைத்ததை சாதிப்பது ஆண்கள் தான். தைரியமா சொல்லுங்க ஐயா, உண்மையை சொல்லுங்க. நீங்க மணி அடிக்கிறீங்க, நீங்க மணியால் அடிக்கிறதுக்கு முன்னாடி, மணியை வச்சு என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி நன்றி கூடி விரைவடைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசுகிறேன். நல்ல செய்திகளை ரொம்ப துணிச்சலா நிழல் பட ஒரு கட்சிக்கு அது எப்படி இத்தனை வருஷம் 20 வருஷம் கழிச்சு அவங்கள பேசியிருக்காங்க. நீ தொடர்ந்து பேசியிருக்கணுமே. நல்லா இல்லை உள்ளபடியே நல்லா பேசியிருக்காங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் தான் பெரியவர் சொன்னார். தொடர்ந்து